அவன் முகத்தில் பீட்டர் நீர் தெளிக்க பழனி மெல்ல அசைந்தான். அவன் கன்னத்தில் அழுத்தமாய் பதிந்திருந்த விரல் ரேகையை பார்த்த பீட்டர் சொன்னான், யாரோ காட்டாயவனை அடிச்சிருக்கான் தல. அசோக் பீட்டரை பார்த்து புன்னகைத்தான். நான் தான் அடிச்சேன் பீட்டர். அசோக் சொல்ல பீட்டர் தன் வாயில் போட்டுக்கொண்டான். மன்னிச்சுக்கோ தல, வாய் ஓவர் ஆயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, அவனுக்கு மயக்கம் தெரியவை. பீட்டரிடம் சொன்ன அசோக் வேலை பார்க்கும் இளைஞனிடம் திரும்பினான். வெல்டிங் மிஷின் இருக்காப்பா? இருக்கு சார். பத்த வச்சு கொண்டு வா. அந்த இளைஞன் ஆக்சிஜன் சிலிண்டருடன் இணைக்கப்பட்டிருந்த வெல்டிங் மிஷினை ஆன் செய்தான். பழனி கண்விழித்து பார்க்க அவனை சுற்றி அசோக், வேலு, பீட்டர் மூவரும் இருப்பதைக் கண்டு பயந்தான். வேலு, அவன் மிஷின் பக்கத்துல இழுத்துட்டு வா. அசோக் சொல்ல வேலு அவனை தரதரவென்று இழுத்து கொண்டு மிஷின் அருகில் வந்தான். அசோக் கண்ணாடியை எடுத்து அணிந்தான். பழனி, கண்மணி செத்துடுச்சுன்னு சொன்ன, அது உண்மையா? பழனி